அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழகத்துல அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் இந்த பிரச்சனைக்கு போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில, கோடை காலம் வந்தாலே தமிழகத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்பது அனைவரும் அறிந்தது. கோடை காலத்தில் கூடுதல் மின் தேவை ஏற்படுவதை கணக்கிட்டு காற்றாலை, சோலார் மற்றும் அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுப்பதுடன் மத்திய அரசு மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கடந்த கால ஆட்சிகளில் வழங்கப்பட்டது. ஆனால் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ளவர்கள் மேம்போக்கான மற்றும் உறுதியற்ற நடவடிக்கைகளால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் மக்களுக்கு தூங்கா இரவுகளாக மாறியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அறிவிக்கப்படாத மின்வெட்டை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் மின்சார அலுவலகத்தை முற்றுகையிடுவதையும் சாலைகளில் போராடுவதையும் ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டு வருகின்றன. எனவே இந்த அரசு அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்களின் அன்றாட வாழ்க்கை மட்டுமல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சாக்கு போக்கு சொல்லாமல் மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.